பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அளித்துள்ள 10 வாக்குறுதிகள் 100 நாட்கள் எனும் தேர்தல் வாக்குறுதிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக வசந்தராஜன் போட்டியிடுகிறார். அவரின் தேர்தல் வாக்குறுதிகள் வெளியீட்டு விழா கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதில் வெள்ளலூர் குப்பை கிடங்கை கண்காணிக்க மத்திய சுகாதாரத்துறை குழு அமைக்கப்படுவது, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அம்பேத்கர் பெயரில் இலவச பயிற்சி மையம் அமைக்கப்படுவது உள்ளிட்ட 10 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளது. பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் வாக்குறுதி எப்போ கேட்டாலும் 5 வருஷம் டைம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 100 நாள் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். அந்த 100 நாளில் சில விஷயத்தை நான் பாராளுமன்ற உறுப்பினரானால் செய்வேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கோம். அதில் வெள்ளலூர் குப்பை கிடங்கு இருக்குது, அதை அகற்ற முடியாது. அதை அகற்றுவதற்காக மத்திய சுகாதார அமைச்சகத்திலேருந்து குழு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போத்தனூர் ரயில் நிலையத்தை ரயில் முனையமாக மாற்றணும். ரயில் முனையமாக மாற்றுறதுக்கான அரசாணையை ரயில் முனையமாக ஒன்றே மாற்றி பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதற்கான அரசாணையை பெற்றுத்தருவோம். இந்த மாதிரியான ஒரு 10 வாக்குறுதிகள்.